வளை கிழியத்தக்க ஆசிகள். பிரைஸ் தி லார்ட். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் என்று நாம் லூக்கா எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 5ஆம் இறைவார்த்தையில் பார்க்கிறோம். ஆம், நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அருமையான பாடத்தை நாம் இந்த நிகழ்ச்சியிலிருந்து பார்க்கிறோம். சீமோன் பேதுரு சிறு வயதிலிருந்தே மீன் பிடிப்பதில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர். கடலின் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் வலையை போட்டால் அதிக மீன் பிடிக்கலாம் என நன்கு தெரிந்தவர். இரவு முழுவதும் மீன் பிடிக்க முயற்சி செய்தும் ஒரு மீனும் அகப்படவில்லை. வழக்கத்திற்கு மாறான காரியம் இது. ஏனென்றால் குளிர்ச்சியான இரவு நேரத்தில்தான் அதிக மீன்கள் கடலின் மேற்புறத்தில் வரும். அப்பொழுது எளிதாக அதிக மீன்களை பிடிக்க முடியும். இரவு நேரத்தில் வலைகளும் அவைகளது கண்களுக்கு தெரியாது. அதனால் மீன் பிடிப்பவர்கள் இரவு நேரத்தில்தான் பொதுவாக மீன் பிடிப்பார்கள், பகலில் ஓய்வெடுப்பார்கள். ஆனால் இயேசு பேதுருவை சந்தித்த பொழுது பகலில் வலையை போட சொல்கிறார். திறமை வாய்ந்த மீனவரான பேதுருவுக்கு நன்றாகவே தெரியும், ராத்திரியே ஒரு மீனும் கிடைக்கல, இப்போ பகல்ல வழக்கத்திற்கு மாறாக போட சொல்றாரே இவர், மீன் கிடைக்க வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் அவர் சொல்கிறார், அதனால் போடுகிறேன் என்று சொல்லி வலையை போட்டு வலை கிழிந்து போகத்தக்க வகையில் மீன்களை பிடித்தார் என நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த நிகழ்வை நாம் அநேக முறை விவிலியத்தில் படித்திருக்கின்றோம். ஆனால் அன்பானவர்களே, இன்று இந்த பகுதியை வாசித்து தியானித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் திரும்ப திரும்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, யாக்கோபு 2:17 என்பதை நினைப்பூட்டி கொண்டிருந்தார். ஆம், ஆண்டவர் மீன்களுக்கு கட்டளை கொடுத்திருப்பார். அதனால் அனைத்து மீன்களும் படகின் அருகில் வந்து நின்றுவிட்டன. மனிதனை தவிர ஆண்டவரின் அனைத்து படைப்புகளும் தன்னை படைத்தவரின் சொல்லுக்கு கட்டுப்படுகின்றனவே. அதனால் படகின் அருகில் வந்துவிட்டன. படகு அருகில் கொண்டு வந்த ஆண்டவர் அப்படியே தாவி படகுல குதியுங்க என்று சொல்லியிருந்தால் நிச்சயம் அனைத்து மீன்களும் படகிலேயே குதித்திருக்கும். அதுவும் ஒரு அற்புதம் தானே. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. ஏன்? அற்புதத்தை காண, தன் விசுவாசத்தை செயல்படுத்த மனிதனும் சில காரியங்கள் செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கிறார். பேதுரு தன் விசுவாசத்தை வலையை போடுவதின் மூலம் வெளிப்படுத்தினார். ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், அற்புதத்தை கண்டார். இதே போல்தான் அன்பானவர்களே, நாமும் புனித பேதுருவை போல், ஆண்டவரே, சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிராக இருக்கின்றனப்பா, இந்த காரியம் எனக்கு வெற்றியாக அமைய 1% கூட சாத்தியமே இல்லை. ஆனால் நீர் விசுவசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய், யோவான் 11:40 என்ற உமது வார்த்தையை நம்பி இவரை பார்க்க செல்கிறேன், இந்த காரியத்தை செய்கிறேன், இந்த மருந்தை உட்கொள்கிறேன், நீர் நிச்சயம் இதை வாய்க்க பண்ணுவீர் என நம்புகிறேன் என ஆண்டவரின் வார்த்தைகளை நம்பி எந்த செயலை செய்தாலும் அதில் அற்புதத்தை காண்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. விவிலியத்தில் ஆண்டவரை நம்பி செயலில் இறங்கி வெற்றி கண்ட மனிதர்கள் எத்தனை பேரை பார்க்கிறோம். ஏன் இவ்வுலகிலும் கூட எத்தனை பேர் சாட்சி சொல்வதை கேட்டிருக்கின்றோம். அனைத்திற்கும் மேலாக நம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம் என்றால் எத்தனை தடவை ஆண்டவரை நம்பி செயலில் இறங்கிய நேரங்களில் நாம் வெற்றியை கண்டிருக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, எப்படி நடக்கும் என்று நாம் சிந்திக்க வேண்டாம். அது ஆண்டவருடைய வேலை. சூழ்நிலைகளை பார்க்காமல் இதை செய் என்று ஆண்டவர் சொன்னால் கட்டாயம் புனித பேதுருவை போல மறுபேச்சு எதுவும் சொல்லாமல் உடனே கீழ்ப்படிய வேண்டும். அன்று பேதுரு இயேசுவை முகமுகமாக சந்தித்தார். அவர் சொல்வதை கேட்க முடிந்தது. ஆனால் இன்று நமக்கு அவரது வார்த்தைகள்தான் இயேசுவாக யோவான் 1:1 உள்ளன. நமது விருப்பப்படி ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டு ஆண்டவரின் சொல்படி செய்கிறேன் என்பது அற்புதத்தை ஒரு நாளும் கொண்டு வராது. நன்றாக ஜெபிக்கும் பொழுது, கூடுமானால் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மிடம் பேசும் காரியங்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயம் நிச்சயம் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண்போம். அன்பானவர்களே, ஜெபம் செய்வோம். வார்த்தையான அன்பு தெய்வமே, படகு அமிழத்தக்க ஆசிகளை எனது வலைக்குள் கொண்டு வர ஒருவரால் தான் முடியும் என்ற நம்பிக்கையில் நான் நீர் கூறும் செயல்களை செய்ய கிருபை தாரும். ஆமேன்.